சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எரேமியா 15:11 ஆண்டு சொல்றாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் உங்களை சொல்றார். உங்களை பார்த்து சொல்றார். அதாவது அவனுடைய தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், ஒரு நெருக்கமான காலத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ உள்ளத்துல பாதிக்கப்பட்டு என்ன பண்றதுன்னு கலங்குறீங்க. சத்துருவாகிய சாத்தான் எழும்பி உங்களை அழிக்கும்படி இந்த தீங்கை உண்டு பண்ணுகிறான், பயப்படுகிற சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறான். இந்த மாதிரி கலங்கி நிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, தீங்கின் காலத்திலும் நீ நெருக்கப்படுகிற இந்த காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணி சகாயம் செய்வேன். சத்துருவாகிய சாத்தானை நான் எதிர்கொள்ளுவேன். பொல்லாத மனிதர்களை சாத்தான் எழுப்பலாம், நான் உனக்கு இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக பேசுவேன், சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமா எழுப்பி தீங்கி செய்து உங்களை முடக்கி விட பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எழும்பி விட்டார். உங்கள் சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி விட்டார். உங்களுக்கு சகாயம் பண்ண ஒரு யுத்தம் பண்ணுகிறார். இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. அவர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தவர். அவர் ஏன் ஜெயிக்கணும்? அவர் ஜெயிக்க சாத்தானால முடியாது. பின் ஏன் ஒரு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்? உங்களுக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சத்துருவை ஜெயிப்பேன்னு சிலுவையிலே ஜெயித்தவர். உங்களுக்காக அவர் எழும்புவார். சாத்தானுக்கு விரோதமாக எழும்புவார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி அவனோடு யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயம் தருவார். பயப்படாதங்க. நீங்க பயப்படுகிற காரியம் மாறிவிடும். சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு விடும். காரியங்கள் மாறுவதை நீங்கள் காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த இக்கட்டான தீங்கான காலத்துல பொல்லாத சத்துருவாகிய சாத்தான் எனக்கு விரோதமாய் எழும்பி எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். நீர் எனக்காக எழும்பி யுத்தம் பண்ணி சகாயம் பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே மாற்றத்தை நான் காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.